இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு பதட்டம். சூரிச் டெல்லி கூடுதல் தினசரி விமான சேவையை சுவிஸ் அறிவிப்பு. கிராபன்டன் கண்டோன் துசிஸ் பகுதியில் கத்திக்குத்து தாக்குதல், முதியவர் தீவிர காயம். போர் தாக்கம். சுவிஸ் விமான டிக்கெட் கட்டணங்களில் எரிபொருள் கூடுதல் கட்டண உயர்வு. சுவிஸ் பிரபல சாக்லேட் கம்பெனியின் 12 தொன் எடையுடைய சாக்லேட் சரக்கு மர்மமான முறையில் மாயம். மீண்டும் குளிர்காலம். தாழ் நிலங்களிலும் பனிப்பொழிவு வாய்ப்பு. பனிப்புயல் தாக்கம். மின்தடை, சாலை விபத்துகள், கோத்தாட் சுரங்கம் மூடல். தொடர்பான விரிவான செய்திகள். ஓஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு மாடர்ன் மேபல் நிறுவனம் வழங்கும் அதிரடி ப்ரீ ஈஸ்டர் சேல். அனைத்து வீட்டு உபகரணங்களுக்கும் 25% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. சுவிட்சர்லாந்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் நிறுவனத்தின் இந்த சலுகையை தவறவிடாதீர்கள். ஐன்ஸ்லாக் வேக் 37 46 32 ட்ரிம்பாக் என்ற முகவரிக்கு இன்றே விஜயம் செய்யுங்கள். சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பாதுகாப்பு உபகரண கொள்முதல் தொடர்பான சர்ச்சை மேலும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக பேட்ரியோட் ஏவுகணை அமைப்புகளின் விநியோக தாமதம் காரணமாக கடந்த இலையுதிர் காலத்தில் பெர்ன் அரசு பண பரிவர்த்தனையை நிறுத்தியிருந்தாலும் அந்த முடிவை மீறி நிதி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. சுவிட்சர்லாந்தின் பொது செய்தி நிறுவனம் SRF வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்காவின் ஃபாரின் மிலிட்டரி சேல் புரோகிராம் திட்டத்தின் கீழ் சுவிட்சர்லாந்து F-35 போர் விமானங்களுக்கு ஒதுக்கியிருந்த நிதியின் ஒரு பகுதி பேட்ரியோட் ஏவுகணை செலவுகளுக்காக மாற்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றத்தை ஆமாஸ் சோயிஸ் இயக்குனர் உர்ஸ் லோஹர் உறுதிப்படுத்தினார். ஏற்கனவே 100 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை விட அதிகமான குறைந்தது 3 இலக்க மில்லியன் அளவிலான தொகை மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலைமை மிகவும் திருப்தி அளிக்காதது என அவர் குறிப்பிட்டதோடு இதனால் F-35 திட்டத்திற்கு நிதி குறைபாடு உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரித்தார். அதேவேளை இது சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு செலவினங்களின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என எச்சரித்தார். சுவிட்சர்லாந்து சமீப ஆண்டுகளில் தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு சர்வதேச ஒப்பந்தங்களில் ஈடுபடுகிறது. ஆனால் இவ்வாறான நிதி மற்றும் விநியோக சிக்கல்கள் எதிர்கால பாதுகாப்பு திட்டங்களின் முன்னேற்றத்தையே கேள்விக்குறியாக்கும் சூழலை உருவாக்கியுள்ளன. சுவிட்சர்லாந்தில் கார் காப்பீட்டு கட்டணங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளன. நுகர்வோர் ஒப்பீட்டு தளமான கம்பாரிஸ் வெளியிட்ட தகவலின்படி 2020 ஆண்டிலிருந்து இதுவரை காப்பீட்டு கட்டணங்கள் சுமார் 20% அதிகரித்துள்ளன. இந்த உயர்வுக்கான முக்கிய காரணமாக வாகன உதிரி பாகங்கள் மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகரித்திருப்பதே கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் உதிரி பாகங்களின் விலை சுமார் 19.1% உயர்ந்ததோடு சேவை மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள் 8.1% அதிகரித்தன. இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது என்னவெனில் சமீப ஆண்டுகளில் புதிய கார்கள் அதிக அளவில் மின்னணு கூறுகளை கொண்டிருப்பதால் அவற்றை பழுது பார்ப்பது சிக்கலானதும் செலவானதுமாக மாறியுள்ளது. சென்சார் மற்றும் கேமரா வசதிகளோடு கூடிய பின்புற கண்ணாடிகள், LED விளக்குகள் மற்றும் ஓட்டுநர் உதவி அமைப்புகளின் சரி செய்தல் போன்றவை கூடுதல் செலவுகளை ஏற்படுத்துகின்றன. இது குறித்து ட கிரென்கர்ட் கூறுகையில், இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வாகன பாதுகாப்பை மேம்படுத்தினாலும் பழுது ஏற்பட்டால் செலவுகள் அதிகரிப்பதால் காப்பீட்டு கட்டணங்களும் உயர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விளக்கினார். மேலும் புயல் மற்றும் ஆலங்கட்டி மழை போன்ற இயற்கை காரணங்களால் ஏற்படும் சேதங்களுக்கான கோரிக்கைகள் அதிகரித்திருப்பதும் காப்பீட்டு நிறுவனங்களின் செலவினங்களை உயர்த்தியுள்ளது. அதன் விளைவாக அந்த செலவுகள் இறுதியில் காப்பீட்டு கட்டண உயர்வாக பயனாளர்களிடம் பிரதிபலிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் வாகனங்கள் தொடர்பான தொழில்நுட்ப முன்னேற்றம் வேகமாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்காலத்திலும் காப்பீட்டு கட்டணங்களில் மாற்றங்கள் தொடரும் வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் யூரோ ஏர்போர்ட் பாசல் முல்ஹவுஸ் ஃப்ரைபோர்க் இந்த கோடைகால அட்டவணையில் 8 புதிய சர்வதேச விமான சேவைகளை அறிவித்துள்ளது. மார்ச் 29 முதல் அக்டோபர் 31 வரை இந்த புதிய வழித்தடங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. புதிய சேவைகளின் கீழ் துருக்கியின் போட்ரும், மோல்டோவாவின் சிசினோ, பிரான்சின் லிலி, மொண்டெனேக்ரோவின் பொட்கோரிகா, ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம், போலந்தின் வார்சோ மற்றும் பொஸ்னான், ருமானியாவின் டர்கு முரேஸ் போன்ற நகரங்களுக்கு நேரடி விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. இதன் மூலம் பாசல் விமான நிலையம் தனது சர்வதேச இணைப்புகளை மேலும் விரிவுபடுத்துகிறது. ஆனால் இந்த சேவைகள் அனைத்தும் இடை நிறுத்தப்படவுள்ள ஒரு காலப்பகுதி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 15 முதல் மே 20 வரை விமான நிலையத்தின் பிரதான ரன்வே புதுப்பிப்பு பணிகள் இடம்பெறவுள்ளதால் பெரும்பாலான விமான சேவைகள் அந்த காலத்தில் ரத்து செய்யப்படும். இந்த காலப்பகுதியில் EasyJet மாத்திரம் குறைந்த அளவிலான விமான சேவைகளோடு இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் முன்கூட்டியே தங்கள் பயண திட்டங்களை சரிபார்த்து ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கோடைகால விடுமுறை காலத்தை முன்னிட்டு இந்த புதிய சேவைகள் பயணிகளுக்கு அதிக விருப்பங்களை வழங்கும் நிலையில் இடைக்கால ரன்வே பணிகள் விமான போக்குவரத்தில் தற்காலிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் கவனிக்கத்தக்கது.
சுவிட்சர்லாந்தில் கடுமையான குளிர்கால வானிலை காரணமாக பல பகுதிகளில் மின்தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் பதிவாகின. பெர்ன் கண்டோனில் உள்ள டியம்டிக் தால் பள்ளத்தாக்கு பகுதியில் வியாழக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பெரிய அளவிலான மின்தடையால் 1000க்கும் மேற்பட்ட வீட்டு இணைப்புகள் பாதிக்கப்பட்டன. இந்த மின்தடை காலை 5:52 அளவில் தொடங்கியதாகவும் டியம்டிக்கின் பகுதி சுமார் 2 மணி நேரத்தில் மீண்டும் மின்சாரம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பள்ளத்தாக்கின் பிற கிராமங்களில் மின்சாரம் திரும்ப பெற மேலும் நேரம் எடுத்துக் கொண்டது. இறுதியாக காலை 10:30 அளவில் முழு பகுதி மின்சாரம் பெற்றது. இந்த தடங்கள் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிக்கட்டி சுமை காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என மின்சார நிறுவனம் BKW தெரிவித்தது. இதேவேளை மத்திய சுவிட்சர்லாந்திலும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோத்தாட் சுரங்கம் மாலை நேரத்தில் மூடப்பட்டதால் வாகன நெரிசல் ஏற்பட்டது. A2 நெடுஞ்சாலையில் வாசன் மற்றும் கோஷ்சனுக்கிடையே கனரக வாகனங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. தெற்கு பகுதியில் குவின்டோ முதல் ஐரோலா வரை சுமார் 2 கிலோமீட்டர் நீளமான வாகன வரிசை உருவானது. குளிர்கால சாலை நிலைமைகளால் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை பல விபத்துகள் பதிவானதாக தெரிவித்தது. பெரும்பாலும் வாகனங்கள் வழுக்கி சாலையை விட்டு விலகுதல் அல்லது பின்னால் மோதுதல் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றன. அப்பென்சலாவுசஹோடன் பகுதியிலும் இதே போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருந்தாலும் எவருக்கும் காயவில்லை. கிராபன்டன் கண்டோனில் பனிப்புயல் வீசிய நிலையில் பனிச்சரிவு அபாயம் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் பல பகுதிகளில் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். மிட்லாண்ட் பகுதிகளில் பனி பெய்தாலும் பிற்பகலில் சுமார் 5 டிகிரி வெப்பநிலை காரணமாக அது நீடிக்கவில்லை. வானிலை ஆய்வு அலுவலகம் தெரிவிக்கையில் ஆல்ப்ஸ் வடக்கு சரிவுகளில் 600 மீட்டர் உயரத்துக்கு மேல் 10 முதல் 30 சென்டிமீட்டர் வரை புதிய பனிப்பொழிவு பதிவாகும் என்றும் சில இடங்களில் 40 சென்டிமீட்டர் வரை கூட அதிகரிக்கலாம் என்றும் கூறுகிறது. இதேபோல டிசினோ கண்டோனில் வறட்சியான நிலைமைகள் காரணமாக வெளிப்புற தீ ஏற்றுவதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் வெப்பநிலை அதிகரிக்கும் நிலையில் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை மிட்லாண்ட் பகுதிகளில் 16 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் தற்காலிகமாக மீண்டும் திரும்பியுள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் பனிப்பொழிவு வரம்பு குறைந்தது தாழ்நில பகுதிகளில் மீண்டும் பனி பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் தோட்டப் பணிகளில் ஈடுபடும் மக்களுக்கு பெரும் கவலை தேவையில்லை என நிபுணர்கள் நம்பிக்கை அளித்தனர். SRF மீட்டியோ தகவலின்படி வியாழக்கிழமை அதிகாலை வெப்பநிலை பல இடங்களில் சுழியத்திற்கு கீழ் குறைந்தது. குறிப்பாக ஆல்ப்ஸ் வடக்கு பகுதியில் பனிப்பொழிவானது தாழ் நிலங்களுக்கும் பரவியுள்ளது. பகல் நேரத்தில் பனிப்பொழிவு இடைக்கிடையே மாத்திரமே இருந்தாலும் மேகமூட்டம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிற்பகலில் சில இடங்களில் சூரிய ஒளி தெரியும் வாய்ப்பும் உள்ளது. வெப்பநிலை பொதுவாக 3 முதல் 8 டிகிரி வரை இருக்கும் நிலையில் டிசினோ கண்டோனில் வானிலை தெளிவாக இருந்து 14 டிகிரி வரை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையும் ஆல்ப்ஸ் வடக்கு பகுதியில் மேகமூட்டத்தோடு பனிப்பொழிவு தொடரும். இரவு நேரங்களில் சில இடங்களில் -6 டிகிரி வரை குளிர்ச்சி பதிவாகும். வார இறுதியில் காலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்பட்டாலும் பிற்பகலில் வடமேற்கு திசையிலிருந்து மேகங்கள் திரண்டு மழை மற்றும் பனிப்பொழிவானது தாழ் நிலங்களிலும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளிலும் இதே நிலை தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு வானிலை மீண்டும் மிதமானதாக மாறும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீர் குளிர் தாக்கம் தாவரங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தாது என தோட்ட நிபுணர் ஆண்ட்ரீஸ் ஃபாஸ்லர் தெரிவித்துள்ளார். நாசிசஸ், டியூலிப் போன்ற வசந்தகால மலர்களும் தைம், சேஜ் போன்ற மெடிட்டரேனிய மூலிகைகளும் இந்த குளிரை எளிதாக சமாளிக்கும் என கூறினார். ஆனால் முழுமையாக வளர்ந்துள்ள செடிகளை பாதுகாப்பது நல்லது என்றும் குறிப்பாக ஆப்ரிகாட், நெக்டோரின், பீச் மரங்கள், அலங்கார செரி மற்றும் மேக்னோலியா போன்றவை மென்மையான போர்வையால் மூடுவது சிறந்தது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒலிவ் மரங்கள் மற்றும் ஒலியாண்டர் போன்ற வெப்பம் விரும்பும் தாவரங்கள் இன்னும் மலராத நிலையில் இருந்தால் வெளியே வைத்திருக்கலாம். இருப்பினும் பாதுகாப்புக்காக அவற்றை மீண்டும் உள்ளே கொண்டு வரலாம் எனவும் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். இந்த தற்காலிக குளிர் மாற்றம் பெரும்பாலும் வெளிப்புற தோற்றத்தில் மாத்திரமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என வானிலை மற்றும் தோட்ட நிபுணர்கள் ஒருமித்த கருத்தை வெளியிட்டனர். சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் சுவிஸ் பெடரல் ரயில்வேஸ் இணைந்து வழங்கும் ஏர் ரயில் சேவை மேலும் விரிவடைந்து இனி கிரிண்டல்வால்ட் நகரத்தையும் தனது இலக்குகளின் பட்டியலில் சேர்த்துள்ளது. இந்த புதிய இணைப்பின் மூலம் சர்வதேச விமான பயணிகள் சுவிட்சர்லாந்தின் அழகிய பெர்னீஸ் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிக்குள் உள்ள கிரிண்டல்வால்ட் போன்ற பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இப்போது மேலும் எளிதாகவும் வசதியாகவும் சென்றடைய முடியும் என்று நிறுவனங்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டது. இந்த திட்டம் ஜாங்க்ஃப்ரோ ரயில்வேஸோடு இணைந்து செயற்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதிய சேவை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் பயணிகள் இன்றில் இருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான மற்றும் ரயில் சேவைகளை ஒருங்கிணைக்கும் இந்த ஏர் ரயில் திட்டம் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ரயில் மூலம் இறுதி தளத்துக்கு செல்லும் வசதி வழங்குவதால் பயண அனுபவத்தை எளிமைப்படுத்துகிறது. இந்த புதிய சேர்க்கையோடு சுவிஸ் ஏர் ரயில் வலையமைப்பு தற்போது சுவிட்சர்லாந்து மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள மொத்தம் 25 இடங்களை உள்ளடக்கியதாக விரிவடைந்துள்ளது. சுற்றுலா மற்றும் பயணத்துறையில் வளர்ந்து வரும் தேவைகளை கருத்தில் எடுத்து இத்தகைய ஒருங்கிணைந்த போக்குவரத்து சேவைகள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான்.
குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிஸ் நாட்டின் வாட் கண்டோனின் வெவே நகரத்தை தலைமையிடமாக கொண்ட நெஸ்லே நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி கடந்த வாரம் ஐரோப்பாவில் சுமார் 12 தொன் எடையுடைய கிட்கேட் சாக்லேட் சரக்கு மர்மமாக திருடப்பட்ட சம்பவம் பதிவானது. இந்த சரக்கு இத்தாலியின் மத்திய பகுதியில் இருந்து பயணம் தொடங்கி ஐரோப்பா முழுவதும் விநியோகிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமான கிட்கேட் சாக்லேட் பார்கள் அடங்கிய இந்த சரக்கு 1250 முதல் 1350 கிலோமீட்டர் தூரம் கடந்து போலந்து நாட்டை சென்றடைய திட்டமிடப்பட்டது. ஆனால் பயணத்தின் இடைப்பட்ட காலத்தில் சரக்கு ஏற்றிச் சென்ற வாகனத்தோடு சேர்ந்து முழுமையாக காணாமல் போயுள்ளது. தற்போது வரை அதன் இருப்பிடம் குறித்து இந்த தகவலும் இல்லை. இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் அதிகாரிகளும் விநியோக சங்கிலி தொடர்புடைய நிறுவனங்களும் இணைந்து தீவிர விசாரணையை நடத்துகின்றனர். குற்றவாளிகள் நல்ல ருசியை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்று சொல்லலாம். இருப்பினும் பொருட்கள் திருடப்படுவது இன்றைக்கு சிறியதோ பெரியதோ அனைத்து நிறுவனங்களுக்கும் அதிகரித்து வரும் ஒரு பெரிய சிக்கலாக உள்ளது என்று நிறுவனத்தின் பேச்சாளர் சற்று நகைச்சுவையோடு கூறினார். ஐரோப்பாவில் சமீப காலங்களில் சரக்கு கடத்தல் மற்றும் விநியோக சங்கிலி பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் அதிகரித்து வருவதாக வணிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவமும் அந்த பிரச்சனையின் தீவிரத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தின் புரோட்டிசலன் பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை ஏற்பட்ட லாரி விபத்தில் 2 பேர் லேசாக காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து சூரிச் கண்டோனல் போலீசார் விரிவான தகவல்களை வெளியிட்டனர். காலை 8:45 அளவில் சூரிச் நோக்கி சென்று கொண்டிருந்த 33 வயதான ஓட்டுநர் பால்டன்ஸ்வில் நோட் ஓய்வு பகுதி வெளியேற்றம் அருகே திடீரென பிரேக் அடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அவர் இழுத்துச் சென்ற சிறப்பு சரக்கு ட்ரெய்லர் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி கவிழ்ந்தது. ட்ரெய்லரில் ஏற்றப்பட்டிருந்த சக்கர எக்ஸ்கவேட்டர் சாலையில் விழுந்தது. விபத்தின் தாக்கம் மிகுந்ததால் பல தொன் இடையுடைய எதிரடை பகுதி விலகி லோரியின் முன்புறம் நோக்கி சுமார் 50 மீட்டர் தூரம் நகர்ந்து முன்னால் சென்று கொண்டிருந்த வேன் வாகனத்தின் ட்ரெய்லரை மோதியது. இதில் வேனில் இருந்த 2 பேர் லேசாக காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். லோரி ஓட்டுநர் எந்த காயமுமின்றி உயிர் தப்பினார். விபத்துக்கு பின்னர் மீட்பு பணிகள் மிகவும் சிக்கலானதாக மாறின. காரணம், விபத்து ஏற்பட்ட இடத்தின் மேல் பகுதியில் சுவிஸ் பெடரல் ரயில்வேஸின் உயர் மின் அழுத்த மின்கம்பி இருந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த மின்கம்பி தற்காலிகமாக முடக்கப்பட்டு நிலத்தோடு இணைக்கப்பட்டு பின்னர் கிரேன் உதவியுடன் மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. இதனால் மின்சார விநியோகத்தில் இந்த இடையூறும் இல்லை. இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நண்பகல் வரை 3 பாதைகளில் 2 பாதைகள் மூடப்பட்டதோடு பிற்பகல் வரை ஒரு பாதை மாத்திரம் திறக்கப்பட்டது. இதனால் சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு வாகன நெரிசலும் ஏற்பட்டது. விபத்தின் துல்லியமான காரணங்களை தற்போது சூரிச் கண்டோனல் காவல்துறை விசாரிக்கிறது. ஈரானில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை மற்றும் போர் அச்சம் காரணமாக உலகளவில் விமான எரிபொருள் விலைகள் திடீரென உயர்ந்துள்ள நிலையில் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் அதன் இணை நிறுவனமான எடில்வைஸ் ஏர் விமான டிக்கெட் கட்டணங்களில் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்துள்ளன. இந்த முடிவு இந்த நிறுவனங்கள் சேர்ந்துள்ள லுஃப்தான்சா குழுமம் மூலம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி உலக சந்தையில் எண்ணெய் விலைகளில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களின் காரணமாக இந்த கட்டண உயர்வு அவசியமாகியுள்ளது. விமான நிறுவனங்கள் பொதுவாக கட்டுப்படுத்த முடியாத செலவுகளை, குறிப்பாக எரிபொருள் செலவுகளை சமாளிப்பதற்கென இந்த கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கின்றன. சமீபத்திய விலை உயர்வானது இந்த அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக துறையினர் கூறினர். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பான இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் வெளியிட்ட தரவுகளின்படி ஐரோப்பாவில் ஒரு பேரல் விமான எரிபொருள் விலை தற்போது 214.70 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு மாத காலத்தில் இந்த விலை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதாகவும் இதே காலத்தில் மொத்த எண்ணெய் விலை சுமார் 50% மாத்திரமே உயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வட அமெரிக்காவில் விமான எரிபொருள் விலை சுமார் $179 உள்ள நிலையில் ஆப்பிரிக்க மற்றும் ஆசியாவில் அது $200 மீறியுள்ளது. பயணப்பாதை மற்றும் தூரத்தை பொறுத்து இந்த கூடுதல் கட்டணம் மாறுபடும் என்று விமான நிறுவனங்கள் தெரிவித்தன. உலக அரசியல் பதற்றங்களின் நேரடி தாக்கம் விமானத்துறையில் தெளிவாக உணரப்படுகிறது. இதன் விளைவாக எதிர்காலத்தில் விமான கட்டணங்களில் மேலும் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் கிராபர்டன் கண்டோன் துசிஸ் பகுதியில் வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 87 வயதுடைய முதியவர் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து கண்டோன்ஸ் போலீசார் கிராபர்டன் தகவல் வெளியிட்டது. மாலை சுமார் 4:15 அளவில் கம்போக்னாஸ் திராச பகுதியில் 29 வயதுடைய சுவிஸ் பெண் ஒருவர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் 87 வயதுடைய முதியவரை கத்தியால் தாக்கியுள்ளார். சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் உடனடியாக காயமடைந்தவருக்கு உதவி வழங்கியதோடு தாக்குதல் நடத்திய பெண்ணை காவல்துறை வரும் வரை கட்டுப்படுத்தினர். காயமடைந்த முதியவர் முதற்கட்ட சிகிச்சை வழங்கப்பட்ட பின் ரெட்
குங் மிட்டல் பர்ன்டன் குழுவினரால் கிராபர்ன்டன் கண்டோனல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்களுக்கு மனநலம் சார்ந்த உதவி வழங்குவதற்கென கேர் டீம் அழைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தாக்குதல் நடத்திய பெண்ணுக்கும் காயமடைந்த முதியவருக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் கிடையாது என்பது உறுதியானது. சந்தேக நபரான அந்த பெண் காவலில் எடுக்கப்பட்டதோடு மாநில வழக்கறிஞர் அலுவலகம் கொலை முயற்சி குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறது. சம்பவத்தின் துல்லியமான சூழ்நிலைகள் குறித்து கிராபர்ன்டன் கண்டோனல் காவல்துறையோடு இணைந்து தொடர்ந்து விசாரணை இடம்பெறுகிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் சூழ்நிலையின் தாக்கம் உலக விமான போக்குவரத்திலும் தெளிவாக காணப்படும் நிலையில் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சுவிட்சர்லாந்து மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான தனது விமான சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. 2026 ஏப்ரல் 1 முதல் மே 31 வரை தற்போது இயங்கி வரும் சூரிச் டெல்லி வழக்கமான தினசரி சேவைக்கு மேலதிகமாக ஒரு கூடுதல் தினசரி நேரடி விமான சேவையை சுவிஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய சேவை ஏர்பஸ் A330 விமானத்தின் மூலம் இயக்கப்படும். மத்திய கிழக்கு பகுதியாக செல்லும் விமான பாதைகள் பாதிக்கப்பட்டதால் பல்வேறு விமான நிறுவனங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் தங்கள் பயணங்களை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவானது. இதனால் நேரடி விமான சேவைகளுக்கான தேவையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுவிஸ் தெரிவித்தது. இந்த தேவையை கருத்தில் எடுத்து அடுத்த 2 மாதங்களுக்கு பயணிகளுக்கு கூடுதல் வசதியாக இந்த புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகள் ஏற்கனவே முன்பதிவுக்கு திறக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கின் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து தேவைக்கேற்ப விமானங்களின் எண்ணிக்கையும் திறன்களும் மாற்றப்படுகின்றன என்றும் சுவிஸ் தெரிவித்தது. பயணிகளின் தேவை மாத்திரமன்றி விமான நிலைய ஸ்லாட் அனுமதிகள், விமான போக்குவரத்து உரிமைகள் மற்றும் கிடைக்கும் விமானங்கள் போன்ற செயற்பாட்டு காரணி இந்த முடிவுகளில் முக்கிய பங்காற்றுகின்றவை குறிப்பிடத்தக்கது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.